ஒரு வழியா திரும்ப நம்ம சந்திக்கிறோம். அந்த பக்கம் ஓடிடலான்னு பார்த்தா தோக்கடிச்சிட்டீங்க. சரி, இந்த பக்கம் ஓடிடலாம் அப்படின்னு ஓடலாம். யாரா நீங்கள் துரத்தி வெட்ட வாரீங்களே. உங்ககிட்டேருந்து தப்பிக்கிறதே ஒரு போராட்டமாக இருக்கு. அடடா, திரும்பவும் ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டேன். ஓடிட்டே இருக்கேன். அந்த வெற்றி வாசலை பார்த்துட்டேன். என்னங்கடா இந்த இருந்த வாசலை காணும், அங்கே போனாலும் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள குழியை தோண்டி வச்சிருக்காங்க. வெற்றி வாசலுக்குள்ளே போயிட்டேன். இந்த விளையாட்டு கடினமாக இருக்காதுன்னு நினச்சாலே தோக்கடிக்கிறீங்க. சரி, புதுசாக ஏதாவது பண்ணி ஜெயிச்சிடலான்னு பார்த்தா அப்போ என்னங்கடா இது, எனக்கே இந்த சோதனையா? இந்த சோதனைகள் எல்லாம் ஜெயிக்கிறது தானே எனக்கு அழகு. சரி, விடுவோம். போக வேண்டிய பாதையை நோக்கி வேகமாக போவோம். எங்கடா குறுக்கால கோடு போட்டு வச்சிருக்கீங்க? ஜெயிக்கிறதுக்கு குதிச்சா என் வெற்றியை தடுக்கிறேன். தோக்குறேன். திரும்பவும் தோத்துருவானோ அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே தோத்துட்டேன். இதற்கப்புறம் என் வாழ்க்கையில் ஒரே வெற்றி தான் இருக்கும்னு நினச்சா திரும்பவும் தோத்துட்டேன். இதே போல தான் வாழ்க்கையில் பல தடவை தோக்குறேனோ. சரி, மூடின்னு விளையாடுவோம். சரி, இந்த பக்கம்தான் ஏதோ குழி வெட்டி வச்சுருந்தாங்க. நான் அந்த பக்கம் போனேன். கால் வைக்கிற இடம் பூரா கண்ணி வெடியாக இருக்கு. சரி, பிரச்சனை பண்ணாமல் போயிடலான்னு பார்த்தா நம்மக்கிட்டேயே பிரச்சனை பண்ணுறாங்க. நீங்கள் யாருக்கிட்ட பிரச்சனை பண்ணுறீங்கன்னு மறந்துட்டு விளையாடுறீங்கன்னு நினச்சா அப்பவும் நம்மளை தோக்கடிச்சிட்டாங்க. சரி, ஆடினே இருந்தாலும் பேசினே இருந்தாலும் ஜெயிக்கிறது உறுதி தான். ஏன் வெற்றி யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஆட்டத்தை கலைச்சிட்டாங்க. டேய், ஆடுறது இந்த பாவாங்கிறத தெரியாமல் நீங்கள் கிட்ட விளையாடிட்டீங்க. நான் திண்ணையை பிடிச்சி நடக்கும்போது நீங்கள்லாம் என் தம்பியை பிடிச்சி நடந்தவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து என்னை தோக்கடிகளான்னு நினச்சிட்டிங்களா? முடியாது. எத்தனை குழிகளை வாழ்க்கையில் பார்த்துருக்குறேன் நான். இந்த குழியை தாண்டுறதுன்னா கஷ்டமா? தாண்டி காமிச்சு இந்த உலகத்துக்கு நான் யாருன்னு காமிக்க வேண்டிய நேரம் இது. சொல்லி மூடலை, சாய்ச்சிட்டாங்க. திரும்பவும் சாய்ச்சிட்டேன். தோக்குறது நமக்கு என்ன புதுசா? தோல்வி வழியாவே வெற்றியை கற்றுக்கலான்னு நினச்சேன். தோக்குறேன். இதுக்கு மேலே தோக்க மாட்டேன். நானே தோல்வியை தடிக்கிட்டேனே. வெற்றிக்கு முதல் படி தோல்விதான். அதுக்குன்னு இத்தனை படி தோல்வியா? ஜெயிச்சவா ஒரு காட்டி ஜெயிச்சதை தான் பார்க்குறீங்களே தவிர தோத்தவா 90 தடவை தோத்துருக்காளே அந்த ஒரு வெற்றியை மட்டும்தான் பார்க்குறேன். மேய்ச்ச 99 தோல்வி யாரும் பார்க்குறது. இன்றைக்கி தான் நானும் அதை பார்க்குறேன். என்னடா நமக்கே 99 தோல்வியான்னு பார்த்தா தோத்தாதானே ஜெயிக்க முடியும். ஜெயிக்கிறேன். பாதையில் இருக்கிற இந்த சத்துருவை எப்படியாவது தட்டி விட்டு போயிடலான்னு பார்த்தா சத்துரு எனக்கு படம் காட்டிட்டு அங்கே போயிட்டு பாய விரித்து படுத்துருக்கு. கதவுக்கு போகிறதுக்கு ஒரே ஐயமாக இருக்கு. எதுக்கு அந்த ஐயன்னா? இந்த ஐயன்தான் காரணம். தோல்வி. ஏண்டா என்னை வாசல்லையே அடித்து பத்துறீங்க? பக்கத்தில் கொஞ்சமாவது போக விடுங்கடா. நான் ஏன் இந்த பக்கம் போனேன்? தெரியாத வாஸ்து மாறிடுச்சு. வாஸ்து தான் மாறிச்சே தவிர வார்த்தை மாறல. ஜெயிக்கிறது தான் எங்களோட ஒரே கேள்வி. நாங்கள் ஜெயிப்போம். இந்த குழியெல்லாம் எங்களை தோக்கடிக்க முடியாது. என் தோக்கடிச்சிட்டீங்க. இந்த பாபாவுக்கு ஒரே பாகாவான கடலாக வருது. கடவுள் என்ன ஜெயிக்க விடுகிறார்? பக்தர்களே, சத்த நேரம் டயர்டாக இருக்கேன்னு விளையாட வந்தா இவன் நம்ம கூடயே விளையாண்டுக்கிட்டு இருக்கான். நாங்கள் தான்டா உன்னையே விளையாடு. நீ எங்களை வச்சு விளையாடுன்னு விளையாடுறியே, இது உனக்கே நியாயமா? கேம்னா இப்படி தான் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவன் இப்படி அப்படியா இருக்கான். சரி, இருக்கட்டும். வாசலுக்கு பக்கத்தில் வந்தாலும் இந்த படுபாவி ஏதாவது ஒரு வழி வச்சிருப்பானே நினச்சேன். வச்சிருக்கான். ஆடாடா, எப்படியோ ஜெயிச்சிட்டேன். ஆடு வேற. சரி, என்னங்கடா
வெடிகுண்டுலாம் வைக்கிறீங்க? இந்த பாபாவை பார்சல் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஒரு காட்டி சிக்கிட்டேங்கிறதுக்காக திரும்ப சிக்க மாட்டேன்னு அர்த்தம் இல்லை. தப்பிக்கிறேன்டா. தலைக்கு மேலே கண்ணி வெடி வைக்கிறாங்க, நடக்கிற இடத்துல வெடிகுண்டு வைக்கிறாங்க, தாவி குதிச்சா ஜன்னல் வழியாக வந்து ஏதேதோ வித்த காட்டுறாங்க. தோக்கிறது எங்கள் பழக்கம் இல்லை. வாசலுக்கு வந்தாலும் இந்த படுவாவி ஏதாவது பண்ணியிருப்பானோன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. சரி, இருக்கட்டும். அடுத்த கட்ட நடவடிக்கையாக அடுத்த கட்டத்தை நோக்கி போகலான்னு பார்த்தா கத்தியை விட்டு காட்டுன்னு காட்டுறாங்க, ரம்பத்தை விட்டு தீட்டுன்னு திட்டுறாங்க. தீட்டுன கத்தியை வச்சு என்னை தொட முடியாது, தொட்ட கத்தியை நான் விட்டதும் கிடையாது. என் தம்பிக்கு மேலே ஆணையாக சொல்கிறேன், அந்த பட்டனை அமுக்கணுங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அமுக்க எல்லாம் பலமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா 2 வட்டத்தை வச்சு என் வாழ்க்கையை முடிச்சிடலான்னு பார்க்குறாங்க. இறக்கட்டும். தோத்துக்கிட்டே இருக்கேன்னு நினைக்கிறியா? நான் ஜெயிப்பேன். நான் ஜெயிக்கிறப்போ தோல்வியெல்லாம் எனக்கு முன்னாடி ஒன்றும் தெரியாது. அதனால் ஒரு பட்டனை எப்படியோ அமைக்கியாச்சு. அடுத்த பட்டனை அமைக்கி அடுத்த பக்கம் போனால் அடுத்த பக்கத்தில் நிற்கிறேன். சரி, இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் வந்தா தகர்த்துட்டாங்களே. அடியாக அடித்து அம்மியும் நகரும் நகர்த்தி பார்த்தா நம்மளையே நகர்த்தி பிரித்து மேய்ச்சிட்டான். டைம் பாஸ் பண்ணலான்னு உன்கிட்ட வந்தா என்னைய வச்சு டைம் பாஸ் பண்ணுறேன். பக்தர்களே, இந்த கேமை விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லைண்ணா பக்தர்களே, இப்போதான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறேன். அந்த வட்டம் முன்னாடி சின்னதாக தானே இருந்துச்சு. ஓ, நீ என்னைய வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்க, நீ என்னைய வச்சு வளர்ந்துக்கிட்டு இருக்க. ஓ, வளர்ச்சி இருக்கிறது நல்லது தான். இருந்தாலும் என்னையே மிஞ்சி வளர்றியே. நான் போக வேண்டிய பாதையை மட்டும் திறந்து கொடுத்தா நான் பாட்டுக்கு பரலோகத்துக்கு போய்கிட்டே இருப்பேன். என்னை அந்த பக்கமும் போக விடாம இந்த பக்கமும் போக விடாமல் நடக்கிற இடம்லாம் கண்ணி வெடி வச்சா எப்படி? சரி, கண்ணி வெடி வைக்கிறாங்கன்னு பார்த்தா இந்த பக்கமும் அந்த பக்கமும் பெரிய தம்பி சின்ன தம்பி மாதிரி ஓடிட்டே இருக்காங்க. இந்த சின்ன தம்பிக்கும் பெரிய தம்பிக்கும் என்ன சோறு போட்டாங்கன்னு தெரில, நம்மளை தேடி விட்டுறாங்க. அண்ணன் தம்பி எதிர்மறையாக இருக்கிறது கரெக்டு தான். இருந்தாலும் நீங்கள் இப்படி எதிர்மறையாக இருக்கிறது ரொம்ப தப்பு. வாழ்க்கையில் சேர்ந்து ஓடணும்னு நிறைய பெரியவா சொல்வா. நீங்கள் சேர்ந்து ஓடுறதை விட்டு தனியாக ஓடுறேன். தனியாக ஓடினா எப்படி ஜெயிக்க முடியும்? சரி, என்னையாவது ஜெயிக்க விடுவீங்கன்னு பார்த்தா என்னையும் ஜெயிக்க விட மாட்டேன். நீங்கள் 2 பேரும் என்னதான்டா நினைக்கிறீங்க? என்னைய வச்சு காமெடி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க தோணுது. நான் போக வேண்டிய வாசலுக்கு போக விடாமல் தடுக்கிற இந்த 2 சைத்தான்களை சம்பவம் பண்ணாமல் விடுறதா இல்லைன்னு நினச்சாலும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. என் கையை கட்டி போட்டுட்டாங்க. இல்லை, கட்டி போட்டு இவங்கள விரிச்சிருப்பேன். சொல்லும் போதே என்னை அடிக்கிறான். சரி, இருக்கட்டும். இந்த வழியிலேருந்து அந்த வழி போய் அந்த வழியிலேருந்து இந்த வழி வந்து எந்த வழியாச்சும் ஜெயிச்சு அவங்க முகத்தில் கரிய பூசலான்னு நினச்சா நீங்கள் என் முகத்திலேயே கரிய பூசுறீங்க. உங்களை தோக்கடிக்கிறது கடினமாக இருந்தாலும் ஜெயிக்கிறது தான் என்னோட ஒரே இலக்கு. இந்த வழியாக பூந்து அந்த வழியாக வந்து அந்த வழியாக போய் இந்த வழியாக வந்து 3வது பசரை அமைக்கிறலான்னு பார்த்தா 2 சின்ன பசங்களும் சின்ன தம்பி பெரிய தம்பி மாதிரி, சின்ன தம்பி பெரிய கம்பி மாதிரி, கம்பிக்கு கம்பி அம்பிக்கு அம்பிங்கிற மாதிரி வளர்ந்துன்னே இருக்கான். பாபாக்கே தொண்டை வலிக்கடா. என்னைய விட்டுருங்கடா அப்படின்னு கேட்கறதுக்கு தோணுது. ஆனால் என்னைய விட மாட்டீங்களே, என்னைய ஜெயிக்க விடுங்கடா. அந்த பக்கம் போய் இன்னும் ஒரு 2 அடி எடுத்து வச்சா கதவு திறந்துடும். அதற்கப்புறம் நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். என்னைய அந்த பக்கம் போக விட்டுருங்கடா. நம்ம சமாதானமாக போயிடலாம். இல்லைன்னா சண்டை தான் செய்யணும். சண்டையில் எப்படினாலும் நான் ஜெயிச்சிருவேன், அது எனக்கு தெரியும். இருந்தாலும் இதுக்கு மேலே முடியலடா.
சரி, இருந்துட்டு போங்க. வெற்றி தோல்வி வீரனுக்கு அழகு. அடுத்த ஒரு வெற்றியில் வந்து உங்களை தோக்கடிக்கிறேன்டா. அடுத்த ஒரு ஜென்மத்தில் திரும்ப வந்தாவது உங்களை தோக்கடிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களை ஜெயிச்சு காட்டுறேன்டா.